அவருடைய மன்னிப்பின் மகனை பார்த்து பார்த்தீங்களா என் மகனுடைய கதியை, பார்த்தீங்களா நடந்த அக்கிரமத்தை, பார்த்தீங்களா அநியாயமான தீர்ப்பினுடைய விளைவினுடைய உச்சத்தை, பார்த்தீங்களா என் மகன் செத்த உடலாக ஆக தாயின் மடிதான் உலகம் தாழ்வடைந்து வணங்கிடுவோம் என்று அந்த அன்னையின் மடியில் இறுதியில் வந்து சேர்ந்து விட்டார். எங்கு தொடங்கிய பயணமோ தாயின் கருவறையில் தொடங்கிய பயணம் இறுதியில் கல்லறைக்கு முன்பாக தாயின் மடியில் வந்து சேர்கிறார். என்ன ஒரு அழகான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த கோலத்தில் அன்னையினுடைய தவிப்புகள் என்னவாக இருக்கும், அன்னையுடைய மனநிலை என்னவாக இருக்கும், எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை எத்தனை துயரங்கள், எத்தனை எத்தனை வேதனைகள், எத்தனை எத்தனை இறுக்கங்கள், எத்தனை எத்தனை சோகங்கள், எத்தனை எத்தனை மனநிலைகளில் இருந்தாலும் துவண்டு விடாமல், தொய்வடையாமல், சோர்வடையாமல், களைப்படையாமல் இங்குதான் தந்தையாம் கடவுளுடைய விருப்பம். இட் இஸ் a will of God the Father. ஆகவே கடவுளுடைய விருப்பம் என்று மனமு வந்து ஏற்றுக்கொண்ட வியாகுலத்தாய் நம் எல்லோருக்கும் அழகின் பாடத்தின் உச்சத்தை, சரித்திரத்தின் சகாப்தத்தை சொல்லிக் கொடுக்கின்ற தாய், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறுதியான மனநிலையில் வியாகுல தாயிடத்தில் நாம் சிரிப்போம். வியாகுல மாதாவே, இதோ எங்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய எங்கள் வாழ்வில், நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் சந்திக்கக்கூடிய எத்தனை எத்தனை துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, போராட்டங்களோ, எத்தனை எத்தனை முணுமுணுப்புகள், எத்தனை எத்தனை தவிப்புகள், எத்தனை எத்தனை புலம்பல்கள், எத்தனை எத்தனை கஷ்டங்கள் முடங்கி போய் இருந்த நாட்கள் எல்லாம் தாயே இதை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். முடங்கி கிடந்தால் சிறந்தையும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவகுக்கும் என்று தந்தையினுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய முன் செல்வோம். நல்ல உயர பிடித்து சுமையில்லாமல் பயணமில்லை, அதில் மாணவர்கள் நாம் வெளிப்படுத்துவோம். பிறகு நீங்கள் நம்முடைய இளைஞர்கள் வழி நடத்த நீங்கள் சென்று பார்க்கலாம். நேரம் எடுத்து பாருங்கள், ஜெபியுங்கள். நாளும் வந்துவிட்டால் நெருக்கம் அதிகமாகும். ஆகவே நேரம் எடுத்து நீங்கள் சந்திக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை.